சந்திரபிரபு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட, தங்கராசு வடக்கு மாவட்ட செயலாளர், அருண்பாண்டியன் மேற்கு மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், கேசவமூர்த்தி வணக்கம். நான் நாஞ்சில் நாட்டிலேருந்து வர்றேன். நான் மரியா சுகம் மூலிகைகம் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து பண்ணுறவங்க, முறைப்படியான உரிமை வச்சுருக்கேன். இந்த கல் உரிமை மாநாட்டுக்கு நான் செஞ்சுக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இதை பார்த்திங்கன்னா முதல்ல பனை ஏறுறதுக்கு என்ன பண்ணணும், அதான் முதல் ஸ்டெப்பு. அதுக்கு எல்லாமே பனை பொருட்கள் தான் தேவை. இங்கே பாருங்கள், உள்ளாடி வச்சுருக்கிற நாரும் பனை நார் தான், இதில் இருக்கிறதும் பனை நார் தான். பொதுவாகவே பனை ஏறுறதுக்குன்னு ஒரு பேசிக் இருக்குது. அந்த பேசிக் என்னென்னா, மரம் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இந்த ஏறுற கயர் கரெக்டாக தலையளவு இருக்கணும். இதுதான் பேஸ். இந்த பேஸு நிறைய நண்பர்களுக்கு தெரியலை, மன்னிக்கணும். இங்கே 100 வருஷம் பனை ஏறுறவங்களாம் இருக்காதும். ஆனால் பேஸ் இந்த தலையளவுக்கு கட்டாயம் இருக்கணும். செகண்ட் எப்போவுமே பனை ஏறுறவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று தலையில் வச்சுக்கணும். அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று காலில் போடுறது, ப்ளஸ் அது இன்கேஸ் அது டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்று வைக்கணும். இதை எதுக்கு வைக்கணும்னா, ரெண்டாவது ஒன்று வைக்கிறது, நம்ம பனை ஏறும்போது உடம்பு நல்லா சூடாகும். அப்போது பெருமூளை சிறுமூளைக்கு போகிற அந்த நரம்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக சயின்டிஃபிக்கல் படி தான் இதை வைக்கிறது. நாங்கள் நாஞ்சில் நாட்டில் எங்களுக்கு தான் வழக்கம். அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், டவலை முறுக்கி கரெக்டாக வச்சுருக்கோம். அதுவும் கரெக்டாக நம்ம தலைக்கு சைஸாக வச்சுருக்கணும், வச்சு ஈஸியாக ஏறலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 20 பனை ஏறின உடனே அது டேமேஜ் ஆகிடும், எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதனால தான் அந்த பனை நார்லேயே நாங்கள் செய்து வச்சுருக்குறோம். இந்த பனை நார் நீங்கள் பார்த்திங்கன்னா, இதை சுற்றி வாழை நார் வச்சுருக்குறோம். இது ஒரு 5 நாளைக்கு ஒரு நாள் மாற்றணும். இது காஞ்ச அப்புறம் டெய்லி பனை ஏறுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இதை தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டால் ஒரே பனை நாரில் செய்த இந்த கயிறு 10 வருஷத்துக்கு மேல் உழைக்கும். இது நாஞ்சில் நாட்டில் உள்ள வழிமுறைகள். உங்களுக்கு ஊருக்கு ஒரு ரொம்ப வித்தியாசம் வரும். நீங்கள் உங்கள் ஊரில் ஏறுறது இந்த ஸ்டைல் அப்படி நீங்கள் பேசுவீங்க. இது ஒரு பேஸ் கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். வணக்கம். இது பனையை பாருங்கள், இதில் ஆண் பனை பெண் பனை 2 விதமாக இருக்குது. எந்த பனையாக இருந்தாலும் அதுக்கு பைட்டோ கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா 10% தான் வித்தியாசமாக வருது. நீங்கள் ஒரு 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த மாதிரி இப்படி சிக்கி தரிக்கும். அதுக்கெல்லாம் இதுக்கு பச்சையான ஒரு பூவை கட்டி போட்டிங்கன்னா, ரூமில் கட்டி போட்டால் அந்த பிள்ளைய அது சிக்காகாது. அடுத்தாப்பில் இதுக்கு யூஸ்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். தெரியாத ஒரே ஒரு ரகசியத்தை மாற்ற நான் சொல்கிறேன். பனைகள் சராசரி மரங்களை விட மிகவும் உயர்ந்து நிற்கும். அதனால அந்த பனையில் இடி விழுறது சர்வசாதாரணம். அந்த இடி விழுந்த பனையில் உள்ள ஒரு நுங்கை சாப்பிட்டாலே அது அளவுக்கு அதிகமான மேக்னெட்டிக் இயற்கையான காந்த சக்தி இருக்கும். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு 2 நுங்கு சாப்பிட்டாலே 100% தீரும். இதே மாதிரி தான் இடி விழுந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காய்களையும். அதில் அவ்வளவு இது அந்த கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய எலக்ட்ரோ பார்ட்டிகிள்ஸ் அதில் இருக்கும். அதனால் இதில் அந்த பனையில் வேஸ்ட்டான எந்த பொருளும் கிடையாது. இந்த கல்லை பொறுத்த மாட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கீதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, முன்ஜென்ம பாவங்களை போக்க சோமபானம் குடியுங்கள். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் இருக்குது. அந்த சோமபானம்னு சொல்கிறது 100% கல் தான். இந்த கல் கட்டிங்கில் எல்லாம் சேராது. கட்டிங்கு இப்படி சொல்கிறாங்க குடிச்சான்னு. இது கல் இப்படி தான் கேட்குறாங்க, கிளாஸில் பருகினியா. அப்போது குடிபானன்னு உள்ளது இது மெய்ப்பிக்கப்படுகிறது. அதனால் இது அரசும் மக்களும் சேர்ந்து உண்மையான கல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். இதுவே அடியனுடைய எளிமையான வேண்டுகோள்.
வெளியே வர மாதிரி பரவாயில்ல வீர வணக்கம் 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 வணக்கம் விவசாயிகளுக்கு வீர வணக்கம் கல்லிருக்கும் போராட்டத்தில் காவல்துறையின் பொய் வழக்கால் சிறைக்கு சென்ற போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 மன ஏரிகளுக்கு வீர வணக்கம் விவசாயிகளுக்கு வீர வணக்கம் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை நீக்கிடுவோம் கல் தடையை நீக்கிடுவோம் போடாதே பொய் வழக்கு போடாதே ரிமாண்ட் வழக்கு போடாதே கல் வழக்கு போடாதே மிரட்டாதே பண ஏரிகளை மிரட்டாதே மிரட்டி வழக்கு போட்டு எங்களை போய் குற்றவாளியாக்காதே கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை ஹலோ அபிஷேக் அதனால தான் அப்புறம் கூப்பிடலாம் கட் பண்ணா சரி நீங்களாம் ஒத்து வைக்கணும் கரைப்பாறை ஒரு சுத்து வாங்க ரெண்டா போட்டு குத்தி கட்டிருங்க அப்படியே கத்திக்கு ரெண்டு போட்டு வை தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு
பூஜை போட்டு சாப்பிட்டோம். गंधाढ्य धूपम उत्तमः प्रतिगृह्यतामा सर्व पात्राओ देवतोभ्यो नाम गंधाढ्य धूपम उत्तमः। सर्वे जना सुखिनो भवन्तु। கல் விடுதலை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள விவசாயிகளின் பாதுகாவலர் விவசாயிகளின் விடிவெள்ளி ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று நம்முடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி. விளையாட்டாதான், வினையா இல்லை. எல்லோருக்கும் இதயம் உள்ளதா? இதயம் இருக்கிறதா? தெரியலையே. உங்கள் இதயம் இருந்தா நல்லா இயங்கணும். அது நல்லா இயங்கணும் அப்படின்னா ரெண்டு கை நல்லா வேகமா தரணும். பனை என் தந்தை, அவன் வெள்ளை வேட்டி கட்டவில்லை, ஆனால் ஆழமாய் வேர்பிடித்து நிற்கிறான் என் அப்பனை போல. மொட்டை வெயிலை தான் வாங்கி கொண்டு தன் நிழலை மட்டுமே பிள்ளைகளுக்கு தருகிறான். தந்தைக்கும் பனைக்கும் ஒரு ஒற்றுமை. ஆம், இருவரும் எதையும் கேட்பதில்லை, தன்னிடம் உள்ளதையும் ஒழிப்பதில்லை. இந்த ஒரு மகிழ்வான நிறைவான தருணத்துல கல் போராட்டத்துக்காக 15 ஆண்டுகள் தனது குரலை வலிமையோடு பதிவு செய்து சமீபத்தில் மறைந்த திருப்பூர் மாவட்ட குடிமங்கலம் பகுதியைச் சார்ந்த திரு மீரா பெரியசாமி எனும் கல் போராடியை நினைவு ஏந்தும் விதமாக 30 நொடிகள் மௌன அஞ்சலி. ஸோ நம்ம முன்னோர் போட்ட விதை தான் இன்னைக்கு. ஏரிகளுக்கு வீர வணக்கம், ஏரிகளுக்கு வீர வணக்கம். கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு. தடை செய்யாதே, தடை செய்யாதே, தடை செய்யாதே, தடை செய்யாதே. தமிழக அரசு தடை செய்யாதே, தமிழக அரசு தடை செய்யாதே. கல்லை தடை செய்யாதே, கல்லை தடை செய்யாதே. போடாதே, 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 போடாதே. போலீஸே போடாதே, போலீஸே போடாதே. பொய் வழக்கு போடாதே, பொய் வழக்கு போடாதே, பொய் வழக்கு போடாதே, பொய் வழக்கு போடாதே. பனை ஏரி மீது, பனை ஏரி மீது பொய் வழக்கு போடாதே,
பொய் வழக்கு போடாதே கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை தடை செய்யாதே கல்லுக்கு தடை செய்யாதே வீர வணக்கம் ஏரிகளுக்கு வீர வணக்கம் விவசாயிகளுக்கு வீர வணக்கம் ஒன்று கூடுவோம் விவசாயிகளை ஒன்று கூடுவோம் வென்றெடுப்போம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் கல்லுக்கு தடையை நீக்கும் வரை போராட ஓய மாட்டோம் கல் எங்கள் உணவே கல் எங்கள் உரிமை எச்சரிக்கை அரசுக்கு எச்சரிக்கை தடையை நீக்கு கல்லுக்கான தடையை நீக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கல்லை பற்றி இன்னைக்கு பேசலை, 2 விஷயம் பேசுகிறேன். மனித உரிமை மீறல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு இந்த பனையேறும் சமூகம் என்ன விட்டுட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறோம். எல்லாமே கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே நான் பார்க்குறேன். 18லேருந்து 30 வயசுல நான் அதிகமாக யாரையும் பார்க்கல. ஸோ கல் போராட்டத்தை பற்றி பேசுகிறோம், பனையேற்றத்தை பற்றி பேசுகிறோம். அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை நம்ம விட்டுட்டு போனோம்னு எனக்கு தெரியலை. என் பேர் கண்ணன். என் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியானவிலை அப்படின்ற கிராமம். ஒரு பனையேறி குடும்பத்தில் தான் வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா ஊரில் உட்காந்தா பையன் உருப்பிட மாட்டான், அடிக்கடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. எங்கள் ஊர்லேருந்து வந்த முதல் இன்ஜினியர் தான். முடிச்சுட்டு எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும், ஐஎஸ்ஓட போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் ஐடியில் வேலை கிடச்சிது. ஒரு 10-15 வருஷம் ஐடியில் வேலை பார்த்தேன். லண்டனில் வேலை பார்த்தேன், ஸ்வீடனில் வேலை பார்த்தேன், மலேசியா. நல்ல கை நிறைய சம்பளம், ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம். ஊருக்கு வந்தப்போ ஒரு இது என்னென்னா பனைமரங்கள் வெட்டப்படாத பார்த்தேன். ஒரு 30 பனைமரங்கள் வெட்டப்பட்டுச்சு. அப்போது நான் கன்னியாகுமரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரியில் நான் படித்தது கன்னியாகுமரி மாவட்டம். டெய்லி காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே இருக்க செங்கல்துறைக்கு பனைமரம் வெட்டிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். நானும் 10-11 கண்டுக்காம தான் போயிருந்தேன். அப்போ மொதல் வாட்டி எனக்கு ஒரு 30 பனைமரம் வெட்டும்போது நான் ஏன் கண்ணை மூடிட்டு போனோம், ஒரு வாட்டி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு போயிட்டு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, தம்பி எனக்கு பனைமரத்தை வெட்டணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் ஊரில் பனைமரம் ஏறதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பனம்பழம் சீசனில் வந்து பனம்பழம் கீழே விழுது. அவர் வேர்க்கடலை பயிர் பண்ணியிருக்காரு, கொய்யா அந்த மாதிரி வச்சுருக்காரு. இப்போ அந்த பனம்பழத்தை திங்க வரக்கூடிய காட்டு பண்ணி என்ன பண்ணுது, வரக்கூடிய வேர்க்கடலை பூரா சேதப்படுத்திட்டு போயிடுது. அப்போ அந்த பனம்பழம் கீழே விழக்கூடாது அப்படின்றக்காக ஒரு இடையே ஒரு பனைமரத்தை வெட்டுறாரு. அப்போ அவர் சொன்னார், தம்பி இன்னும் என் தோட்டத்தில் ஒரு 200-300 பனைமரம் இருக்குது, நீ பனைமரத்தை எடுத்துக்கோ, எனக்கு நீ பைசா தர வேண்டாம். ஒன்று 17 எடுத்துக்க, இல்லை நுங்கா வெட்டிக்க, எனக்கு பனம்பழம் கீழே விழக்கூடாது. அப்போ நான் நேராக போனேன். எங்கள் மாமா பனைமரம் ஏறிட்டு இருந்தவங்க இப்போ ஏறலை. அவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறமா ஊரில் வாலிப பசங்கள்ட்டையும் கேட்ட ஒரு விஷயம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கல, முதல் விஷயம். அடுத்தது வந்து கலப்பட கருப்பு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கல் கிடையாது. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக வந்து பதனி தான் நம்ம பண்ணுறோம், கல் ரொம்ப கம்மி. அதனால் எனக்கு வந்து இங்கே தான் கல்லை பற்றி அதிகமாக பேசுகிறோம். எங்கள் ஊரில் அதிகமாக கல்லை பற்றி நாங்கள் பேசுனது கிடையாது. அப்போது கலப்பட கற்பட்டி கொஞ்சம் அதிகமாகிறதுனால உற்பத்தி குறையுது. அதாவது பனைமரம் ஏறுறவங்களுக்கான தேவைகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 10 லிட்டர் 15 லிட்டர்லாம் ஒரு 20 கிலோ சீனி அள்ளி போட்டியெல்லாம் உங்களுக்கு கற்பட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாம் ஸ்டாக்கு. கற்பட்டை பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கல. இது 2021 சராசரியாக ஒரு பனைமரம் ஏறுறவங்களுக்கு கிடைச்ச வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 22,000 ரூபா இருந்தது. அப்போ நான் எடுத்தது ஒன்று, ஏன் கருப்பட்டிக்கு போதுமான விலை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது வெறும் பிராண்டிங் இல்லை. இன்னைக்கு நம்ம கல்லை பற்றி பேசுகிறோம், கல்லுக்கு ஒரு பிராண்ட் இருக்கா? டாஸ்மாகில் போனால் இத்தனை பிராண்ட் வகை அடுக்கி வைக்கிறோம். ஒரு பிராண்ட் இல்லாத வரைக்கும் ஒரு பொருளுக்கு தரம் இருக்காது. தரம் நிர்ணயிக்கப்படாத எந்த ஒரு பொருளுக்கும் வருஷம் வருஷம் விலை ஏற்ற முடியாது. நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏற்றினாலும் அதுக்கான இது வராது.
அப்போ அதில் வந்து அப்போ கருப்பட்டிக்கு ஒரு பிராண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒன்று தான் பாமிரா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்தோம். இப்போ இதில் ரெண்டு இது எனக்கு முன்னாடி இருந்தது. ஒன்று வந்து பனைமரம் ஏறுறவங்களுக்கான வருமானத்தை கூட்டணும், பனைமரங்கள் வெட்டப்படாமல் இருக்கணும். அப்போ ஒரு மரம் வெட்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்துல இருந்து காசு பார்க்கணும். காசு பார்க்காத எந்த ஒரு பொருளையும் காசு இல்லாதவனையும் மதிக்கிறது கிடையாது, காசு வரலன்னா மரத்தையும் மதிக்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ வந்து பதனிக்கான தேவைகளை கூட்டுறதுக்கு முன்னாடி பனைமரம் ஏறுறவங்களுக்கான வருமானத்தை கூட்டணும். அப்போ அடுத்தது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி வந்து பனைமரம் ஏறுறது, ஆண் பனைமரம் ஏறுனா வீட்டில் பெண் கருப்பட்டி காய்க்கணும். அப்போ எவ்வளோ ஒரு பெண்ணால் கருப்பட்டி காய்க்க முடிஞ்சதோ அவ்வளோதான் வீட்டில் ஏறுனாங்க. ஒரு 20 லிட்டரோ 30 லிட்டரோ எவ்வளோ வீட்டில் காய்க்க முடியுதோ அவ்வளோதான் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம கல்லை பற்றி பேசுகிறோம், இங்கே எத்தனை லிட்டர் நீங்கள் ஏறுறீங்க ஒரு ஆள் சராசரியாக? உங்களால் எவ்வளோ விற்க முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் ஏறுவீங்க. யதார்த்தமான ஒரு உண்மை. அதே ஒரு பால் கறக்கணும்னா பார்த்துப்போமே, நான் ஒன்றுக்கு 4 மாடு வைப்பேன், கூட ஒரு ஆள் வேலைக்கு வச்சோம்னா கூட ஒரு 4 மாடு கூட வச்சு நான் பால் கொடுப்பேன். ஏன்னா நான் எவ்வளோ பால் கறந்தாலும் பக்கத்தில் இருக்க சொசைட்டியில் கொண்டு போய் என்னால் கொடுத்து விற்க முடியும். ஆனால் ஒரு கல்லோ பதனியோ அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, என்னால் எவ்வளோ விற்க முடியுமோ, என் வீட்டுக்காரமாக எவ்வளோ காய்க்க முடியுமோ அவ்வளோதான் நான் ஏறினேன். என் வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லைன்னா 4 நாள் போச்சுது, நான் எனக்கு உள்ள பாலிசிகள்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன போனால் எங்களுக்கு வந்து இதை வந்து முதல்ல பதனி நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நாங்கள் வந்து 2021 ஆரம்பிக்கிறப்போ எங்கள் ஊரில் வந்து மொத்த கொள்முதல் தான். லிட்டர் வந்து கிட்டத்தட்ட சராசரி 20 ரூபாய்க்கு போச்சுது. இன்னைக்கு தேதிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 40 45 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டர் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். மொத்தமாக கொள்முதல் பண்ணக்கூடிய வேலை இன்னைக்கு வரைக்குமே வடக்கு பகுதியில் சராசரியாக 18 20 ரூபாய்க்கு தான் போகுது. நாங்கள் தெற்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 40 45 ரூபா வரைக்குமே நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் பதனி. அடுத்து மொத்தமாக அவங்க கொடுக்குறனால இப்போ வீட்டில் வந்து கருப்பட்டி காய்க்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ ஒருத்தர் 10 மரம் ஏறக்கூடிய இடத்துல 20 மரம் ஏற ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருமானம் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு மாதம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தன் ஒருத்தர் போன வருஷம் ஒரு மாதத்துக்கு 1,80,000 நான் கணக்கு பிடிச்சேன். போன ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ண பதனிக்கான அளவு 1.5 கோடி ரூபாய். அதை வாங்கி நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி நாங்கள் விற்றோம். சரிங்களா? இதில் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு 15 வருஷம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து என் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் கொண்டு வந்து நான் இதில் போட்டு தான் அந்த கம்பெனி ஆரம்பித்தேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் லாபம் பார்க்கல. ஆனால் என்ன குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இந்த இதில் யாராவது அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் என்ன ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பாதிச்ச பெரிய சொத்து, நான் இதில் வந்து உட்காரும் போதே அண்ணன் பிரபாரன் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படின்றப்போ அதில் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நீங்கள் தானே கண்ணன் அப்படின்னாங்க. இது நான் சம்பாதிச்ச சொத்தை நான் பார்க்குறேன். இதை அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கொண்டுட்டு போகிறோம்? நம்ம எல்லாருமே கல்லை பற்றி பேசுகிறோம். எனக்கு இதை தாண்டி இதை ஒரு சொசைட்டி மாதிரியான ஒரு மாடலுக்குள்ளே ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் இதை ஒரு பிராண்டாக பண்ண முடியாது? அந்த ஒரு சிந்தனை எனக்கு தேவைப்படுது, இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி பனைமரம் பற்றின ஒரு விழிப்புணர்வு அதிகமாக வருது. இப்போ கல்லுக்கு தான் தடை இருக்குது, பதனிக்கு தடை இல்லை. ஒரு ஆரம்பமாக ஒரு முதல் படியாக ஏன் பதனி இறக்குறதை பற்றி யோசிக்கக்கூடாது? ஏன்னா இப்போ அனைவரும் கல்விக்கிற அனைவருமே கிட்டத்தட்ட மாதம் சராசரி 50,000 1 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க. யதார்த்தமான ஒரு உண்மை. உங்கள் பையன் எத்தனை வீட்டில் பேர் வீட்டில் அவங்க பையன் பனைமரம் ஏறுறாங்க, இல்லை நீங்கள் ஏற விடுறீங்க. ஏன்? பயம். மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு பயம். இதே பதனி இறக்குனா பயப்படணுமா? அவங்க பையன் வேலைக்கு போகிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 20,000 ரூபா 30,000 ரூபா ஒரு வருஷம் அவன் சம்பாதிக்கிறது நீங்கள் 2 மாதத்தில் ஏறுவீங்க. யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் நம்ம பையனை நம்ம பனைமரம் ஏற விடுறதில்லை. காரணம் கல் அப்படின்ற ஒரு விஷயம். கொஞ்சம் மாற்றம் யோசிப்போம். கல்லுக்காக நீங்கள் போராடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என் அடுத்த தலைமுறை என்கிட்ட கொண்டு கொடுங்க. நான் பதினா என்ன, அதில் மதிப்பு கூட்டு பொருள்னா என்ன நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு மாவட்டத்துக்கு 4 பேர் படித்தவன், பனையில் எனக்கு வருமானம் வேண்டாம், நான் பனைமரத்தை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்க 4 பேர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நான் டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறேன். அதில் வந்து என்ன மதிப்பு கூட்டு பண்ண முடியும்னு அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு சொசைட்டி மாதிரி ஒரு மாவட்டம், நான் ஒரு மாவட்டத்தில் பண்ணுறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணுறேன். இப்போ சேலம் எடப்பாடியில் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள காமராஜன் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். முடிஞ்சால் மற்ற மாவட்டத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிற கொஞ்சம் படித்த இளைஞர்கள் யாராவது ஒரு 4 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பனையிலேருந்து ஒரு மதிப்பு கூட்டல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம காமிக்கலாம். அப்படி காமிச்சோன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பனை மரங்கள் வந்து நம்ம ஏரி ஓரத்தில் தான் பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரியும், ஒரு 500 பனைமரம் இருந்தது அப்படின்னா, ஒரு பனை ஏறி ஒரு சீசனுக்கு அதிகபட்சம் ஒரு 150 பனைமரம் ஏறுமா? 150 பனைமரம் ஏறினாலே ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோமா? இதே ஒரு ஏக்கரில் தனி பனைமரம் மட்டும் இருந்ததுன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம்? நீங்கள் கரும்பு விவசாயம் பண்ணால் கூட 6 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. தண்ணி தேவை கிடையாது, அதுக்கு உராளி போட வேண்டிய அவசியம் கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அப்போது ஒரு ஏக்கரில் உதாரணத்துக்கு ஒரு 500 பனைமரம் இருக்குது. தென்னந்தோப்புக்கு பதில் பனந்தோப்பு இருக்குது. நான் ஏறேன்டான், ஒரு பனை 8 அடி தூரத்தில் ஒரு பனை இருக்குது. ஒரு பனைக்கு இன்னொரு பனைக்கு குறுக்க ஒரு ஏணி நான் கட்டிட்டேன். என் பையன் பனைமரம் ஏறண்டாமே, ஒரு சைடு ஏணி ஏறினாலும் இருக்கிற பனையில பூரா அவன் சீவி விட்டுக்கல இறங்கிடலாமே. சீவிரத்து ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. இல்லை நாளைக்கு நான் ஒரு டெக்னாலஜி கொண்டு வரேன், ஒரு கிரெயின் மாதிரி ஒன்று கொண்டு வரேன். தென்னந்தோப்பு மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு கிரெயின் போகுது, அது மேலே ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் என் பையனை சீவிட்டு வரட்டுமே. அதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பனையில், நம்மளால் பண்ண முடியுன்றது எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து அதாவது ஹைபிரிட் மரம் இல்லாத ஒன்றுன்னா அது பனை மரம் தான். போதுமான தேவைக்கு அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமும் அதுதான். அதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தேவை என்ன மாதிரி எண்ணம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தால் இளைஞர்களை தயவுசெய்து என் கையில் கொடுங்க. அடுத்த தலைமுறைக்கு பனையை இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய மதிப்பு கூட்டா, ஒரு வருமானம் அது மிகுந்ததா, மனித உரிமை உயிர்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லாத ஒரு இதுக்கு போவோம். இன்னொன்று கடைசியாக நான் கல்லை பற்றி ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுக்கிறேன். கல் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அது ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்படுத்திட்டாங்க. கல்லுன்றதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தலாம். இங்கே சென்னை பக்கம் யாராவது போயிருக்கீங்களா? இந்த கொம்புச்சான்னு ஒரு வார்த்தை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஹோட்டலில் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் கொம்புச்சான்னு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, இந்த அன்னாச்சி பழம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நாள் ஊற வச்சு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட கல்லுக்கான இதுதான். அதுலேயும் 2-3% ஆல்கஹால் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பானமாக கொடுக்குறாங்க. ஆனால் கல்லை கொடுக்கறது இல்லை. கல்லுன்ற வார்த்தை அதாவது இன்னைக்கு வந்து அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி போரை பொருளோடு மாறிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றலாம். கல்லுன்றது ஏன் பவுடராக பண்ணக்கூடாது? ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லூஸ் மோஷன் ஆச்சுன்னா ஒரு சின்ன டியூப் மருந்து மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோபயோட்டிக் கல்லில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு என்னால் பவுடரை மாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பதனியை ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை கண்டிப்பாக கல்லுன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன், அது வேற ஏதோ ஒரு வார்த்தையில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மருந்தா மாமருந்தா ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மேடையில் நான் இதை ஒரு சின்ன ஒரு விதையாக போடுறேன். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல இதை பண்ண முடியும், எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான் அதை பண்ணுவான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எப்படியும் அருண்பாடி என்னன்ட்டு நம்பர் இருக்கும், தயவுசெய்து கொடுங்க, சேர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி. ஸோ இது போல நம்ம முன்னோர் விதைத்த விதைகளும் நம்மளோட வருங்கால தலைமுறைக்கு ஒரு தடயத்தை விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. ஸோ அடுத்ததா இந்த நிகழ்வை சிறப்பிக்க இன்னொரு சிறப்பு விருந்தினர், அதாவது பேரே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 2 பேர் தலைவர்கள், ஈசனும் தலைவர், முருகனும் தலைவர். 2 ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதயம் இன்னும் இல்லை நிறைய பேருக்கு. ஒப்பற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கொள்கை யார் வேண்டாலும் வகுக்கலாம், கோட்பாடு ஆசைகள் யார் வேண்டாலும் நினைக்கலாம். ஆனா அதை நினைச்சதை கொள்கையும் கோட்பாடுகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அல்லும் பகலும் அயராத உழைத்து கொண்டு நம்மை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியினுடைய போராளிகளாக செதுக்கி நம்மளை எல்லாம் அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற நம் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை வணங்கி இந்த உரையை நான் நிகழ்த்துகிறேன். கல் என்பது நமது உணவு, கல் என்பது நமது உரிமை. இந்த உரிமையை பெற்றுத்தர நமது சங்கம் பல்வேறு மாவட்டங்களிலே போராட்டங்களையும் மாநாடுகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டு வருகிறோம். இதிலே வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பும் இது தேவை. ஏனென்றால் கல் நம்ம இறக்குபவர்கள் மட்டும்தான் இதுக்கு போராட்டத்துக்கு வரணும்னா, அது குடிப்பவர்களும் நல்ல அதாவது மது பாட்டில்களை வாங்கி குடிப்பது உடலுக்கு கேடு. ஆனால் கல்லை குடிச்சா நோய் தீரும். பல நாள் நோய் ஒரு புத்தகத்தில், அந்த கல் புத்தகத்தில் படிக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரே இந்த நோய் தீராது
இதுக்கப்புறம் நீங்க 3 வருஷம் தான் வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே மரத்துக்கல்ல அவர் 48 நாள் குடிச்சிட்டு மீண்டும் பரிசோதனைக்கு போயிருக்காரு. அந்த உடல்ல அவர் இருந்த அந்த நோயே இல்லாம போயிடுச்சுன்ற ஒரு வரலாறு நிகழ்த்தி இருக்குது. அது போல பனைமரத்துக்கு கல்லை விடுதலை வாங்கி கொடுக்க நம்மளுடைய சங்கத்தினுடைய ஈசன் முருகசாமி மாநில குழு மற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். வாய்ப்பு கொடுத்த நன்றிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய் வெயில் தின்னும் நிலத்திலே தான் தன் வேர் பிடித்து நிற்கிறாள். மழையில்லா காலத்திலும் அவள் மார்பு முட்டி சுரக்கிறாள். பதநீராய் அவள் தருவது பானம் அல்ல, என் தாகம் தீர்க்கும் தாய்ப்பால். என் காயம் பற்றால் அவள் நொங்கு கொண்டு ஒத்தடம் தருவாள். பசியென நான் அழுதால் அவள் கிழங்கு தந்து என் உயிர் காப்பாள். வீடு கட்ட தோள் கொடுப்பாள், நான் விளையாட பம்பரம் தருவாள். தன் உடல் எரிந்தாலும் விறகாவாள், இறந்த பின்னும் தன் பிள்ளைகளுக்கு நெல் தரும் கூரையாவாள். அப்படிப்பட்ட தாய் பனை இந்த மாநாடோட கருப்பொருள். இந்த மாநாட்டை இன்னும் ஆனந்தமா கொண்டாட, சந்தோஷத்தோட கொண்டாட, நம் தமிழர் பாரம்பரிய இசைக்கருவிகளோட இசைவாத்தியம் செய்ய நமது நாட்டுப்புற கலைஞர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ராமகிருஷ்ணன் ஒன்றிய நீர்நிலை பாதுகாப்பு அணியினுடைய செயலாளர், தனசேகரன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப இடைவெளிக்கு பிறகு உருவெடுத்துள்ள ஒரு புரட்சி. இந்த புரட்சியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காகவும் அரசாங்க இயந்திரத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்காகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கல்விடுதலை மாநாடு, அதை முன்னெடுத்து நடத்துகின்ற தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம், அதை வழிநடத்துகின்ற அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் முதற்கண் பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். பனையேரி அப்படின்ற வார்த்தையே ஏதோ தீண்டத்தகாத வார்த்தை மாதிரியும், அந்த வார்த்தையை பயன்படுத்துறது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர்களை விளக்கும் விதமாகவும் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த நிலை மாறும். அந்த நிலை மாறணும்னா பனையேரிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். பனையேரிகள் இல்லாத ஒரு பனை பொருளாக நடந்துட்டு இருக்குது. இது இந்த மாநிலத்துக்கோ இந்த மாவட்டத்துக்கோ மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கணும். ஏன்னா பனை பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிழக்காசிய நாடுகளில் உள்ள 104 நாடுகளில் உள்ள பனைக்கு எல்லாருக்குமாக தான் இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு எப்போதுமே எல்லா ஒரு நிலத்துக்கும் எல்லா ஒரு முதலீக்கும் ஒரு முதலீடாகவும் ஒரு முன்னணியாக இருக்கும். அதில் பனை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுல கல் தடை இருந்தாலும் அதை தடுத்து எதிர்க்கிற இந்த மாநில இல்ல மத்திய இல்ல அடுத்தப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதை வழிநடத்துகிற அண்ணன்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், வணக்கங்களும். பனையேரிகள் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிலையாக இருந்தாலும் இனி ஒரு காலங்களில் அது மாற்றி அமைக்கப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான வழிகாட்டுகளும் கண்டிப்பாக இருக்கு. இப்போ மருத்துவர், பொறியாளர் அப்படின்னா சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மருத்துவர் அப்படின்றவர் யாரு? வியாதி வந்ததுக்கு அப்புறமா மருந்து கொடுக்குறவர். ஆனா பனையேரி அப்படின்றவர் வியாதி வரத்துக்கு முன்னாடியே கொடுக்குறவர். அவர் கொடுக்குற உணவுப் பொருட்கள் கல் மட்டுமில்ல, பனை சார்ந்த பதனி, கல்பட்டி, கல்கண்டு, பனை சர்க்கரை, பழத்தில் வரக்கூடிய பனாட்டு, இப்படி படப்பட்ட பல்வேறு பொருட்கள் இருக்குது. பழங்கிழங்கு செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் இருக்குது. இந்த உணவுப் பொருட்களை ஒருங்கிணைந்து உண்ணக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் வியாதி வரப்போறதில்லை. வியாதி வராத மனிதர்களுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்ப எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார சமூக அந்தத்தில் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு யார் அவங்க என்ன பேராகலாம்? ஒரு மருத்துவர் வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுப்பாரு. பனையேரி வியாதி வரதுக்குள்ளே கொடுப்பாரு. அப்ப யார்? அவரு மாமருத்துவர். அவர் யார்? அவரு மாமருத்துவர். அப்ப அப்படிப்பட்ட மாமருத்துவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் கொடுக்கணும். இனி வரும் காலங்களில் அது நடக்கும். அது நடக்கிறதுக்கான வழியை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வழி நடத்தும். பனையேரிகள் இன்னொரு வகையில் என்ன இருக்குன்னா, சாதியாகவும் கட்சியாகவும் பிளவுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலை மாறும். எப்போ அது மாறுதோ அது நிச்சயமா ஒரு ஒற்றை குடையின் கீழே வரும். எப்படி மீனவர்கள் அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணைந்து அதை நிற்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயிகளாக ஒன்று சேர்றாங்க. மற்ற அமைப்புகள் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ, விவசாயிகள் தன்னுடைய சாதியை மறந்து அமைப்பை மறந்து எல்லாரும் விவசாயிகள் ஒன்று சேர்றாங்க. அந்த நிலை கண்டிப்பா பனையேரிகளுக்கு வரும். அந்த நிலை வரும்பொழுது நிச்சயமா நடக்கும். பனை விடுதலை மட்டுமல்ல, கல் விடுதலையும் நடக்கும். ஏன் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 87 வருடங்களா கல் தடை இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த தடை போட்டது ஆங்கில ஆட்சி காலத்துல. அன்னைக்கு ஒருங்கிணைந்த
மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அன்னைக்கு கூட இருந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்கள்லாம் இன்னைக்கு தனியாக போனாலும் அவங்களுடைய கல்வி விடுதலை பெற்றெடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்கல? இந்த கேள்விக்கான பதில் எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் முன்னெடுத்தவங்க பனை ஏரிகளைக்காக முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு முன்னேறமா இந்த அளவுக்கு நடக்குதுன்னா, இது பனையேரிகளுக்காக பனையேரிகளாக முன்னெடுக்கப்படுகிற ஒரு புரட்சி. இது கல் விடுதலை மட்டுமல்ல, கல் விடுதலை அடைஞ்சாச்சு. எப்படி பாரதி சுதந்திரம் அடையறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அறிவித்தினாரோ, அதே மாதிரி நாம இப்ப அறிவிப்போம், கல் விடுதலை அடைஞ்சிட்டோம். ஏன்னா கல் இப்ப வட மாவட்டங்கள்ல தெளிவா வித்துக்காக நான் கல் இறக்குறோம், விற்கிறோம், இது எங்களோட உணவு, கல் எங்களோட உணவு, கல் எங்களோட உரிமை சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு தெளிவுபற்றாச்சு. இந்த விதத்தை நாம் மறுபடியும் மற்ற மாவட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்க்கணும்னா பனையேரிகளாக ஒன்று சேரணும். பனையேரிகள் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கல் விடுதலை அடைஞ்சாச்சு, கல்லை இறக்குறதுக்கு உரிமை நீங்கள் வழக்கு போடுங்க, வழக்கை நாங்கள் நீதிமன்றத்தை தேர்தலுக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா, பனையேரிகளுக்கான மரங்கள் தேவைப்படுது. மரங்களை கொடுக்கறதுக்கு பனை வைத்திருக்கக்கூடிய பனை விவசாயிகளை ஒத்துழைப்பு தேவைப்படுது. இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும். இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும்னா பனைக்கான ஒரு ஒற்றை கூடை கொண்டு வரும். எல்லாருமே பனை தொழிலாளர்களும் சரி, இல்லை பனை வீரர்கள், இந்த வார்த்தையை நம்ம மாற்றணும். பனையேரிகள் அப்படின்ற வார்த்தையை எப்படி ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்திட்டாங்களோ, அந்த வார்த்தைக்கு புனித பெயர் வச்சு பனை வீரர்கள், பனைய தொழிலாளர்கள், இல்லை பனை விவசாயிகள் சொல்லலாம். பனையேரிகள் தான். அதுலேயும் தென்னை மரம் வேறவங்க நாங்கள் வேற, பனை மரம் வேற நாங்கள் வேற கிடையாது. பனை ஒரே ஒரு மரம் கிடையாது, அது ஒரு புள்ளினம். பனை கீழே தான் தென்னை வருது, பார்க்காங்க எல்லாமே ஒரு பனை. கோகோ பாம் தான் இது, வந்து பாம்பேரா பாம், அது கோகோ பாம். அப்போ எல்லாருமே பனையேரிகள் தான். நான் தென்னை மரம் ஏறினால தென்னையேரி கிடையாது, நானும் பனையேரி தான். இந்த பனையேரிகளை ஒன்றிணைக்கிறது ஒற்றை கீழே நின்னா மட்டும்தான் நம்ம அரசியன்றதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். எப்படி விவசாயிகள் அப்படின்னா விவசாயிகளுக்காக ஒரு குரல் கொடுக்குறோம். அது பனையேரிகள்னா நம்ம வட மாவட்டங்களோ தென் மாவட்டங்களோ வேற ஆளுங்க கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைத்து பனையேரிகளை வரும்போது தான் அது நிச்சயமா நடக்கும். பனையேரிகளை ஒன்றிணைக்கிறதுக்கான இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான மாநாடுகள் ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்கள்லையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாகும். இதை கட்சி சார்பற்ற இல்ல சாதி சார்பற்ற ஒரு பனை சார்ந்த ஒரு நிகழ்வுகளாக உருவெடுக்கணும். பனைக்கால நாங்கள் ஒன்றிணைறோம். நாங்கள் இது கருத்தியல் வேற இருக்கலாம், கட்சி வேற இருக்கலாம், அது நம்ம தனிப்பட்ட விஷயம். கருத்தியலுக்கு உட்பட்டு பனை சார்ந்த வாழ்வியலை முன்னெடுக்கிறதுக்கான, பனை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். அதுக்கான வேலைகள் செய்வோம். நன்றி, வணக்கம். உணவை கொண்டாடாம இருப்பானா? ஞாபகம் இருக்கா? நம்ம சாவு வீட்டுல அழுது நம்ம பார்த்தது கிடையாது. தாரத்தப்பட்ட மூணை வச்சு கொண்டாடணும் தமிழ. அப்ப உணவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான மகத்துவம் கொடுத்திருக்கோம். கல் உணவு நம்ம உரிமையின் கூட கிடையாது, நமது உணவு தாய்ப்பாலுக்கு நிகரானது. அப்ப இந்த கல்லை பத்தின இந்த மாநாட்டுல களிப்போட கொண்டாடணும் இல்லையா? சோ இன்னொரு நாட்டுப்புற பாடல் நம்ம கலைஞர்கள்.